ஹே பிரைஸ் லார்ட். ஜெபிச்சா உடனே பதில் வந்துருமா? நானும் பல நாள் பல வருஷம் பிரேயர் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னும் நடந்த மாதிரி தெரியலையே. சில டைம் ஆண்டவர் இருக்கிறாரானே டவுட்டா இருக்கு அப்படின்னு உங்க மனசு பேசிட்டு இருக்கா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்ப தெரியும். ஆமாங்க, அப்படி ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சுட்டாரு? உண்மையாவே அவர் பாக்குறாரா? இல்ல உண்மையாவே ஒருவேளை அவர் என்ன யோசிச்சாருன்னா எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு அவர் ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம் பாத்தீங்களா, அதுவே அவருடைய கிருபை தாங்க. புலம்பல் 3:22 சொல்லுது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதே அவருடைய கிருபைன்னு. ஆனா அத மறந்துடுறோம். உங்களை சுத்தி நடக்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏர் இந்தியா பிளைட்ல போனவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களா அதுதான் அவங்க கடைசி நாள்னு? தன்னோட ஃபியூச்சர்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எவ்வளவு பிளான்ஸ் போட்டு எவ்வளவு திட்டங்களோட அந்த நாள்ல போயிருப்பாங்க. ஆனா இப்படின்றதுக்குள்ள அவங்களோட திட்டங்கள், கனவு, அவங்க உயிர் எல்லாமே சாம்பல் ஆயிடுச்சு. ஏன் ரோட்ல ஓரமா போறவங்க கூட ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க. சும்மா வயிறு வலி தலைவலின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லி கொஞ்ச நாள்ல காணாம போயிடுறாங்க. அதெல்லாம் விடுங்க, ஜிம் பாடி ஹெல்த்தியா இருக்கேன்னு சொல்றவங்க கூட இந்த காலத்துல ஹார்ட் அட்டாக்ல செத்து போறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கிறீங்க. யாரானாலும் அது அவரோட கிருபை தாங்க. அவர் உங்களை பார்க்காம, அவர் உங்களை நினைக்காம தான் இன்றைக்கும் நீங்க சுகத்தோட ஜீவனோட இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இல்லங்க, நம்ம சுவாசிக்கிறதே அவர் நம்மள நேசிக்கிறதுனாலதான். மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த பைபிள்ல இருக்க வார்த்தை ஏதோ கதையோ இல்ல சினிமால சொல்ற டயலாகோ இல்லைங்க, உண்மை. ருசிச்சு பாருங்க.